ராகுல் சந்தைக்கு பழங்கள் வாங்க வந்திருந்தான். ஆனால் காய்கறி சந்தையில் தன் முன்னாள் மனைவி காய்கறி விற்பதைக் கண்டு திகைத்து நின்றான். ராணிக்கு முன்னால் தரையில் கொஞ்சமாக காய்கறிகள் இருந்தன. அவள் சோகமாக அமர்ந்து வாடிக்கையாளருக்காக காத்திருந்தாள். அவன் மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்து, "உன்னைவிட 100 மடங்கு சிறந்த கணவன் எனக்கு கிடைப்பான் என்று சொன்னாயே, ஆனால் இவளுக்கு யாரோ சோம்பேறுதான் கிடைத்திருக்கிறான் போல, அதான் தன் மனைவியைக் கொண்டு காய்கறி விற்க வைக்கிறான்" என்று முணுமுணுத்தான். அவன் விரும்பவில்லை என்றாலும் ராணி காய்கறி வெற்றுக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். திடீரென்று ராகுல் தன் முகத்தில் ஒரு கைக்குட்டையைக் கட்டிக்கொண்டான். எப்படியும் இந்த 8 ஆண்டுகளில் அவன் நிறைய மாறியிருந்தான். கொஞ்சம் குண்டாகியிருந்தான். அவனுடைய நிறமும் சிவப்பாக மாறியிருந்தது. சூட் பூட் அணிந்திருந்ததால் அவன் ஒரு பெரிய அதிகாரி போல தெரிந்தான். முகத்தில் கைக்குட்டையை கட்டிய பிறகு அவனே அடையாளம் காணவே முடியவில்லை. அருகில் சென்று பார்த்தபோது ராணியிடம் பாடிப்போன சில உருளைக்கிழங்குகளும் மிகவும் பசுமையாக இருந்த சில தக்காளிகளும் இருந்தன. ஒரு மரப்பெட்டியில் மாம்பழங்கள் இருந்தன. அதன் மேல் காய்ந்த பொருட்கள் இருந்ததால் அவை சரியாக தெரியவில்லை. கொஞ்சம் பச்சை மிளகாயும் கரைபடைந்த 4 காலிப்பிளவர்களும் இருந்தன. சாலையோரம் தரையில் ஒரு துணியே விரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய கடையில் அவ்வளவுதான் பொருட்கள் இருந்தன. ராகுல் கவனித்தான். அவள் மிகவும் மெலிந்து போயிருந்தாள். அவள் முகத்தில் துளிகூட பொலிவு இல்லை. நிறமும் கருத்தியிருந்தது. ஒரு நிமிடம் அவள் ராணிதானா அல்லது வேறொருவரா என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அவள் நெற்றியில் இருந்த பெரிய மச்சத்தை பார்த்த பிறகு அவள் ராணிதான் என்று அவன் உறுதி செய்து கொண்டான். ராணி நம்பிக்கையுடன் அவனை பார்த்தாள். பிறகு அவசரமாக, "ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டார். பக்கத்தில் காய்கறி வெற்றுக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி இவளிடம், "பழைய காய்கறிகள்தான் இருக்கின்றன. ஐயா, பிரஷ்க வேண்டுமானால் இங்கே வாருங்கள்" என்றாள். ஆனால் ராணி பதற்றத்துடன், "பழையதே இல்லை ஐயா, வேணினால் அப்படி தெரிகிறது. இன்று காலைதான் வாங்கினேன்" என்றாள். ராணியின் முகத்தில் இருந்த அந்த இயலாமையையும் கட்டாயத்தையும் கண்டு அவரது இதயம் படபடத்தது. வாழ்க்கையின் 6 ஆண்டுகளை அவளுடன் கழித்திருந்தான். விவாகரத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த 6 ஆண்டுகளில் சில அழகான மற்றும் மறக்க முடியாத நினைவுகள் இருந்தன. அவன் எதுவும் பேசாமல் மாம்பழத்தின் மேல் இருந்த பொருட்களை அகற்றிவிட்டு பார்த்தான். அவை நல்ல வகை மாம்பழங்கள்தான். ஆனால் பழையதாகிவிட்டதால் தோல் சுருங்கி நசுங்கி போயிருந்தன. அவன், "இவை உண்மையிலேயே கெட்டுப் போயிருக்கின்றன" என்றான். ராணி பொறுமை இழந்து, "இல்லை ஐயா, கெட்டுப் போகவில்லை. பார்க்கத்தான் அப்படி தெரிகின்றன. வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா, மாலை நேரமாகிவிட்டது. மலிவான விலைக்கு தருகிறேன்" என்றாள். அவன் அங்கிருந்து போவது போல நடந்து கொண்டே, "எனக்கு தெரியும் இவை கெட்டுவிட்டன என்று. தோலை உரித்து பார்த்தால் உள்ளே கருப்பாக இருக்கும்" என்றான். அவள் கெஞ்சும் குரலில், "நீங்கள் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்களேன். பிடிக்கவில்லை என்றால் வாங்க வேண்டாம். 2 நாட்களாக என் மகளின் உடல்நிலை சரியில்லை. அதனால் கடையை சரியாக கவனிக்க முடியவில்லை" என்றாள். "மகள்" என்ற வார்த்தையைக் கேட்டதும் ராகுலுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் முன் தன் அன்பு மகளின் முகம் வந்து போனது. விவாகரத்தின் போது அவளை கடைசியாக பார்த்தபோது அவளுக்கு 4 வயது, இப்போது வயது இருக்கும். பிரீத்தி ராணி ஒரு மாம்பழத்தை எடுத்து ராகுலிடம் நீட்டினாள். ஆனால் அவன் தன் மகளின் நினைவுகளில் மூழ்கியிருந்தான். மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற செய்தியைக் கேட்டதும் அவன் இதயம் ஏதோ உடைந்து சிதறுவது போல இருந்தது. "இந்தாங்க ஐயா, சுவைத்து பாருங்கள்" என்ற ராணியின் பேச்சை காதில் வாங்காமல் அவன் அவசரமாக எல்லா மாம்பழங்களையும் எடை போடு என்றான். அவள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, "எல்லாவற்றையுமா?" என கேட்டாள். அவன், "ஆம், எல்லாவற்றையும் எடை போடு" என்றான். அவள் மகிழ்ச்சியுடன் எடை போட்டாள். கிலோ மாம்பழம் இருந்தது. அவற்றை 2 பைகளில் போட்டு அவனிடம் கொடுத்துவிட்டு, "1 கிலோ ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனால் நீங்கள் கிலோவையும் வாங்குவதால் கிலோ ரூபாய் போடுகிறேன். மொத்தம் ஆகிறது ஐயா, அந்த ரூபாய் வேண்டாம். ரூபாய் மட்டும் கொடுங்கள்" என்றாள். அவன்
உன் மகள் நோயாளி என்பதால் கிலோ ரூபாய் என்ற கணக்கிலேயே காசே வாங்கிக்கொள் என்று கூறிவிட்டு 2 ரூபாய் தாள்களைக் கொடுத்துவிட்டு போகத் தொடங்கினான். ராணி பின்னால் இருந்து கூப்பிட்டு, கிலோனோ என்றாலும் ரூபாய்தான் ஆகிறது ஐயா, உங்கள் ரூபாயே திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். ராகுல் அங்கேயே நின்றான். ஆனால் எதுவும் பேசவில்லை. ராணி எழுந்து அவன் அருகில் வந்து, எனக்கு பிச்சை வேண்டாம் ஐயா, பிச்சை எடுக்கக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடையே வைத்திருக்கிறேன் என்றால், அவன் உன் கணவன் ஒன்றும் செய்வதில்லையா என கேட்டான். அவள் அந்த ரூபாயை அவன் கையில் வைத்துவிட்டு, கணவரிடமிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பே விவாகரத்து ஆகிவிட்டது ஐயா என்றான். அவன் நடக்க தொடங்கினான். பிறகு நடந்து கொண்டே, உன்னை போன்ற சுயமரியாதை உள்ள பெண்ணுக்கு உன் கணவன் நிச்சயம் ஏதோ துரோகம் செய்திருப்பான், அதனால்தான் இந்த உறவு உடைந்திருக்கும் என்றான். அதற்கு அவள் பின்னால் இருந்து, இல்லை ஐயா, கணவர் நல்லவர், வர்த்தான் காலம்தான் சரியில்லை என்றால். அவனால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. வேகமாக தன் காரை நோக்கி சென்றான். அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். ராணி தன் கடையை சுருட்டிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அன்றைய கூலி அவளுக்கு கிடைத்திருக்கலாம். அதனால்தான் இருட்டுவதற்கு முன்பே அவள் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தாள். அவள் எங்கே வசிக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு பின்னால் செல்லராக ராகுல் விரும்பினான். அவனுக்கு பிரீதியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. அதனால் அவன் இதயத்தில் ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. விவாகரத்திற்குப் பிறகு ராணி வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற விஷயம் அவன் மனதை குத்தியது. அவள் மீதம் இருந்த காய்கறிகளை ஒரு பையில் வைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ராணி தன்னை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக ராகுல் அவளிடமிருந்து சற்று தூரம் தள்ளி பின்னால் நடந்து சென்றான். ராகுலின் மூளையில் ஒரு கேள்வி மட்டும் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருந்தது. ராணி எப்படி திருச்சிக்கு வந்தால்? அவளுடைய வீடு ஒரு தொலைதூர கிராமத்தில் அல்லவா இருந்தது. அங்கே அவளுக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்களே, அவர்கள் எப்படி தங்கியே தனியாக விட்டார்கள்? விவாகரத்தின் போது அவர்கள் மிகவும் கொதித்தார்களே. கணவர் நல்லவர்தான் ஐயா, காலம்தான் சரியில்லை என்ற ராணியின் பதில் ராகுலுக்கு சற்றே ஆறுதலாக இருந்தது. அதாவது இன்றும் அவள் அவனைத் தவறாக நினைக்கவில்லை. திடீரென்று நடந்து கொண்டிருக்கும்போதே ராகுலின் உள்ளம் கனத்தது. கண்களில் கண்ணீர் துடர்த்தது. நீங்கள் என் சுயமரியாதையே பாதுகாத்தால் போதும், மற்றபடி உங்களோடு இருந்து எதையும் நான் சகித்துக் கொள்வேன் என்று ஒரு இரவு ராணி சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவனால் அவளுடைய சுயமரியாதையை பாதுகாக்க முடியாமல் போனது. ராகுலுக்கு முன்னால் அவரது அன்னி ராணியை கேவலப்படுத்தும் போதெல்லாம் அவன் அமைதியாக நின்று கேட்டுக்கொண்டிருப்பான். ராணி மிகுந்த சுயமரியாதை கொண்டவள். தவறு செய்யாமல் தலை குனிவது அவளுக்கு சிறிதும் பிடிக்காது. அதனால்தான் அவள் தன் பிறந்த வீட்டுக்கு சென்றாள். அதன் பிறகு அன்னியின் பேச்சைக் கேட்டுக்கொண்டு ராகுல் அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினான். அந்த உறவையே முறித்துக் கொண்டது அவன் செய்த 2வது தவறு. அவன் தன் அண்ணன் மற்றும் அன்னி மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தான். அதனால் மனைவியை விட அன்னியேதான் அதிகமாக நம்பினான். ராணியுடன் அவரது வாழ்க்கையின் முதல் 4 ஆண்டுகள் மிகவும் நன்றாகவே கழிந்தன. ஆனால் 5வது ஆண்டில் சண்டைகள் தொடங்கின. அன்னி எதற்காவது பிரீத்தியே அறிந்துவிட்டால் அது ராணிக்கு சிறிதும் பிடிக்காது. இந்த விஷயத்தில்தான் சண்டைகள் அதிகமாகின. சண்டைகள் மற்றும் மனஸ்தாபங்கள் காரணமாக ராணி தனி குடித்தனம் போகும்படி வற்புறுத்தினாள். ஆனால் இது ராகுலுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ராகுலின் அண்ணனும் அன்னியும் பூர்வீக கடையை பிரிக்க விரும்பவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே அபகரிக்க நினைத்தார்கள். ராகுல் தன் அண்ணனுடன் சேர்ந்து கடையில் சமமாக உழைத்தான். ஆனால் அவனுக்கும் ராணிக்கும் பணம் தேவைப்படும்போது அன்னையிடம் கேட்டுத்தான் வாங்க வேண்டியிருந்தது. இது ராணிக்கு பிடிக்கவில்லை. இப்போது ராணி ஒரு மருந்தகத்தில் சில மருந்துகளை வாங்கிக் கொண்டு ஒரு தெருவிற்குள் சென்றாள். ராகுல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியே பேணிக்கொண்டு அவளுக்கு பின்னால் சென்றான்.